வணக்கம். நான் தான் உங்கள் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். வெக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு எல்லோரும் வந்தாச்சா? குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் பிகின் ஆக போகிறது. எல்லோரும் குழந்தைகளுக்கு நோட் புக்ஸ் கவர் பண்ணி, குழந்தைகள் யூனிஃபார்ம்ஸ்லாம் போய் செகண்ட் டைம்லாம் போய் பார்த்து எடுத்து சரியாக பண்ணி இதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டிங்களா? இனிமேல் ரெடியாக இருங்கோ. அப்புறம் குழந்தைகளை ரொம்ப பேப்பர் பண்ணாதீங்க. அவங்க ஸ்கூல் தந்தோடனே என்ன ஹோம்ஒர்க் பண்ணாங்க என்னன்றதை உட்காந்து கேளுங்க, கூட ஹெல்ப் பண்ணி அவங்கள பண்ண வைங்க. நான் ஒரு கழுகு கதை சொல்கிறேன், கேளுங்க எல்லாம். அந்த கழுகு என்ன பண்ணுமா, தாய் கழுகு நல்ல ஒரு மரப்பொந்தில் நல்லா ஏசி லெவலில் வச்சு ரூமை வச்சு அப்படி நல்லா கூடில் இருந்தது. அதுக்கப்புறம் அது தன் குஞ்சுகள்லாம் பொறிஞ்ச பிறகு அது என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு குஞ்சாக அந்த குச்சிகளை வெளியில் நீட்டி அந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதுங்களும் என்னம்மா அம்மா டிஸ்டர்ப் பண்ணுறாளேன்னு ஃபீல் பண்ணுறது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சமயம் பார்த்தா அது அப்படியே குழந்தைகளை தள்ளி விட்டுறது. தள்ளி விட்டோடனே இந்த குட்டி குஞ்சு என்ன பண்ணுவோம், அதுக்கு பாட்டு பறக்கவும் முடியல, தத்தளிக்கிறது. உடனே தாய் கழுகு போய் அதை காப்பாற்றி கூட்டு இப்போ அந்தரத்துக்கு கூட்டு போயிடுறது. அந்தரத்துக்கு போக 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 அதுக்கு தைரியம் வந்துடுது. அப்புறம் அந்தரத்துல அப்படியே விட்டுறது. அதை விட்டு தைரியமாக அது பறக்க ஆரம்பிச்சிது. இது எதுக்காக சொல்லுன்னா, குழந்தைகளை நம்ம கூடவே போனால் அதுங்களுக்கு தைரியம் வராது. அதை தனியாக நம்ம விட்டு பழக்கப்படுத்தணும். ஆனால் கண்காணிப்பு வேணும், அதுவும் வேணும் முக்கியமாக. அதனால் குழந்தைகளை இது பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறது. இப்போ ஒரு கப்பல் ஹார்பரில் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். விக்ராந்த் ஷிப்பின்னு போர்க்கப்பல். அந்த கப்பல் நிறைய ஏரோப்ளைன்கள் அது இதில் ஹார்பரில் துறைமுகத்தில் நின்றுது. எல்லோரும் போய் பார்க்க போனோம். அது எத்தனை ஏரோப்ளைன்ஸ் எத்தனை இருந்தது. அது துறைமுகத்திலே இருந்தால் அதுக்கு அழகு இல்லை. அது கடலில் போனால் தான் சண்டையும் போது அது உள்ளே இருக்கிற எல்லா ஏரோப்ளைன்ஸும் போகும், எல்லாம் பண்ணும். அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயே கூட ஒரு காரியத்துக்கு போகும்போது பதட்டமும் இதுவும் இருக்கும். சூழ்நிலையில் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை பதட்டத்தையும் நம்ம பயப்படக்கூடாது. அதை எதிர்நோக்கி நம்ம இருந்தால் மேலே நல்லா வரும். அதனால் மனிதர் வாழ்க்கை இதே தான். குழந்தைகளுக்கு வழிகாட்டுங்கோ, ஆனால் வழிநெடுக போகாதீங்க. அவளே நல்லா ஒழுங்காக நல்லா வந்துட்டுருப்பா. அது மாதிரி பண்ணுங்க. வாழ்க்கையும் இப்படியே தான். அதனால் தத்தளிக்காமல் மேலே மேலே முன்னேறி வாங்கோ. குழந்தைகளை முன்னேற்றி காமிங்க. அதுதான் வேணும். நல்ல வழி காட்டுவோம், நல்ல வழி நடப்போம். வணக்கம்.